ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 400. பொருட்பாலிலே, அரசியலிலே, கல்வி என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதாவது தான் பெற்றிருக்கின்ற கல்வி ஒருவருக்கு அழிவில்லாத செல்வமாகும். மற்றைய செல்வங்கள் கல்வி செல்வதற்கு ஒப்பான செல்வங்கள் அல்ல என்பது இந்த திருக்குறளின் மேன்மை மிக்க கருத்தாகும். கல்வி செல்வம் என்பது ஒருவருக்கு அழியாததொரு செல்வமாகும் என்கின்ற அற்புதமான இந்த திருக்குறளின் கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருக்கிற ஒரு சிறப்புமிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. கல்வியின் பெருமையை, கல்வி என்கின்ற அரும் செல்வம் பெற்றவனுடைய புகழை இந்த உலகமெங்கும் வாழ்கின்ற மக்களுக்கு புராணம் ஒன்றினுடைய அறிவார்ந்த பாத்திரமாக தோன்றுகின்ற ஒரு அருமை நாயகன் உயர்த்தி பிடித்து உணர்த்துவதாக அமைக்கப்பட்ட அந்த அற்புதமான பாடல் வரிகளிலே அந்த நாயகன் கூறுவார், பெரும்பாலான இந்த உலக மக்கள் ஓடி தேடி அலைந்து பெறுகின்ற பொன்னும் பொருளும் அவ்வாறு அவற்றை பெற்றவரினுடைய நெஞ்சத்தினை பொய்யில் வளர்ந்ததொரு காடாக மாற்றி விடுகின்றது. ஆனால் ஒருவர் தனது முயற்சியால் பெற்ற கல்வி செல்வத்தினால் நிறைந்த அவருடைய நெஞ்சமானது ஒப்பற்ற, எங்கும் நிறைந்த, எல்லாம் அறிந்த, இறைவன் வாழுகின்ற, இறைவன் திகழ்கின்ற வீடாக மாற்றி விடுகின்றது. எனவே அழிவில்லாத கல்வி செல்வம் பெற்ற அத்தகைய அறிஞர்களால் இந்த உலகம் பயன் உறுகின்றது என்று கல்வி செல்வத்தினுடைய அழிவில்லாத அந்த தன்மையை, அனைவருக்கும் பயன் தரத்தக்க அந்த மேன்மையை இந்த வையகத்து மக்களுக்கு மிக நேர்த்தியாக, மிக அற்புதமாக அந்த நாயகன் எடுத்து உரைக்கின்ற அந்த பெருமை மிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1966 வெளிவந்த சரஸ்வதி சபதம். கண்ணதாசனின் அந்த அற்புதமான பாடல் வரிகள் KV மகாதேவனின் இனிமையான இசையிலே TM சௌந்தரராஜன் மிக அற்புதமாக பாடுகின்ற அந்த மேன்மை மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. பொன்னும் பொருளும் நிறைந்தவர் நெஞ்சம் பொய்யில் வளர்ந்த காடு. பொன்னும் பொருளும் நிறைந்தவர் நெஞ்சம் பொய்யில் வளர்ந்த காடு. என்னும் எழுத்தும் நிறைந்தவர் நெஞ்சம் இறைவன் திகழும் வீடு. என்னும் எழுத்தும் நிறைந்தவர் நெஞ்சம் இறைவன் திகழும் வீடு. பொன்னும் பொருளும் நிறைந்தவர் நெஞ்சம் பொய்யில் வளர்ந்த காடு. என்னும் எழுத்தும் நிறைந்தவர் நெஞ்சம் இறைவன் திகழும் வீடு. எனவே தான் பெற்றிருக்கின்ற கல்வி ஒருவருக்கு அழிவில்லாத செல்வமாகும். ஏறைய மற்ற செல்வங்கள் கல்வி செல்வத்திற்கு ஒப்பான செல்வங்கள் அல்ல என்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து அழிவில்லாத அந்த கல்வி செல்வத்தை நாம் பெற்று வாழ்விலே புகழையும் சிறப்பையும் பெறுவோம். அன்பர்களே, நாம் இதனால் வரையிலே திருக்குறளிலே முதல் 40 அதிகாரங்களிலே அமையப்பெற்றுள்ள 400 திருக்குறள்கள், அந்த திருக்குறள் ஒவ்வொன்றுக்கும் அந்தந்த திருக்குறள்களின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு கருத்தாக்கங்களை கண்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள், திருக்குறளின் 41வது அதிகாரமான கல்லாமை என்கின்ற அந்த அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள திருக்குறள் எண் 401.
அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கோரி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.